ஓப்போ ஒன் ப்ளஸ் இந்த ஃபோன் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்க. உங்க 2 ஃபோன்லையுமே வந்து ட்ரேடிங் இன்ஜின் இருக்கும். எத்தனை பேர் அதை நோட் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல. சில பேருக்கு வந்து தெரியும், சில பேருக்கு வந்து தெரியாது ட்ரேடிங் இன்ஜினா. தெரியாதவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி அந்த வீடியோவே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ட்ரேடிங் இன்ஜினில் வந்து CPU வெட்டிலேஷன், ரோம் வெட்டிலேஷன், ரேம் வெட்டிலேஷன், மொத்தம் 3 வெட்டிலேஷன் இருக்கும். அதில் அந்த ரேமு ரோம் என்ன பண்ணுன்னா, நீங்கள் வந்து ஹெவி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த அப்ளிகேஷனுக்கான தேவையான ரேமை மட்டும் தான் கொடுக்கும். அதனால கொடுக்கறதுனால வந்து உங்களுக்கு பேட்டரி ட்ராப் ஆகாது, ஸ்டேபிளாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் ஓப்போ ஃபோனோ ஒன் ப்ளஸ் ஃபோனோ வாங்குறீங்க. ஐஃபோன் ஃபோனில் உங்களுக்கு வந்து வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே தான் 4 வருஷம் கழிச்சும் இருக்கும். நான் ஆண்ட்ராய்டு ஃபோனை பற்றியா நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து ஓப்போ ஒன் ப்ளஸ் நீங்கள் ஃபோன் வந்து இப்போ வாங்குனீங்கன்னா 4 வருஷம் கழிச்சு கூட ஃபோன் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். நீங்கள் வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஸ்டேபிளாக இருக்கும். அது ஏன் அப்படி இருக்குன்னா, உங்கள் ஃபோனில் வந்து ட்ரேடிங் இன்ஜின் ஒன்று இருக்குது. இது மற்ற கம்பெனி ஃபோனில் வந்து கிடையாது. மற்ற கம்பெனினா ஐக்யூ, விவோ, ரெட்மி, மோட்டோ, ரியல்மி இதிலெல்லாம் வந்து ட்ரேடிங் இன்ஜின் வந்து கிடையாது. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்டேபிளாக வேணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக ஓப்போ ஒன் ப்ளஸ் வாங்கிக்கலாம். நீங்கள் விவோ ஃபோன் வச்சுக்கிறீங்க, இந்த சைடு வந்து ஒன் ப்ளஸ் ஃபோன் வச்சுருக்கீங்க, 2 ஒன் ப்ளஸ் ஓப்போ 2ல் ஏதாவது ஃபோன் வச்சுருக்கீங்க, ஒரு 1/2 மணி நேரம் கேம் விளாடுறீங்க, உங்களுக்கு 1/2 மணி நேரம் 2 ஃபோன்லையுமே விளாடுறீங்க, விவோலையும் விளாடுறீங்க, ஓப்போலையும் விளாடுறீங்க, உங்களுக்கு வந்து 1/2 hour கழிச்சு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் தான் வந்து கம்மியாக இருக்கும் ஓப்போலையும் ஒன் ப்ளஸ்லையும். ஆனால் விவோவில் மற்ற கம்பெனியில் ஒரு 10 பாயிண்டாவது கம்மியாக இருக்கும் ஒரு 1/2 hour கேமில். இதுதான் வந்து ட்ரேடிங் இன்ஜின் வந்து ஸ்டேபிளாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. நீங்கள் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸுக்காண்டி ஒரு ஃபோன் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஓப்போ ஒன் ப்ளஸ் வாங்கலாம். இல்லை எனக்கு பெர்ஃபார்மன்ஸ்லாம் ஐடியா இல்லை, கேம்லாம் அவ்வளோ விளாட மாட்டேன், அப்போ தான் ஃபோன் யூஸ் பண்ணுவேன், ஆனால் ஃபோட்டோகிராஃபி வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக விவோ ட்ரை பண்ணலாம். ஐக்யூ கூட கேமிங்காண்டி ட்ரை பண்ணலாம். ஐக்யூ வந்து கேமிங் ஃபோன் தான், சரிங்களா? அது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஐக்யூ கேமிங் விளையாடும் போது உங்களுக்கு வந்து ஒன் ப்ளஸ்லையும் கேம் விளையாடும் போது ஒன் ப்ளஸில் தான் பேட்டரி வந்து கம்மியாக வந்து ட்ராப் ஆகும், ஐக்யூவில் கொஞ்சம் அதிகமாகவே ட்ராப் ஆகும். நீங்கள் கேமிங்காண்டி ஒரு ஃபோன் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஐக்யூ வாங்காமல் ஒன் ப்ளஸ் கூட நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம். இப்போ அந்த ஒன் ப்ளஸில் அந்த க்ரீன் லைன் இஷ்யூலாம் கிடையாது, யாரும் பயப்பட வேண்டாம். நீங்கள் ஒன் ப்ளஸ் ஃபோன் வாங்கி க்ரீன் லைன் இஷ்யூ வந்துச்சுன்னா மொபைலே உங்களுக்கு புது மொபைல் மாற்றி கொடுத்துட்றாங்க. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு ஃப்ரீயாகவே சர்வீஸ் பார்த்து கொடுத்துறாங்க. அதை கம்பெனியே ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு நீங்கள் ஒன் ப்ளஸ் வாங்கலாம். நிறைய பேர் ஒன் ப்ளஸ் வந்து வாங்குறதுக்கு இப்போவும் யோசிக்கிறாங்க, க்ரீன் லைன் வரும், அதெல்லாம் ஃபெயிலியர் மாடல்ன்ட்டு. லாஸ்ட்டாக ஒரு 3 வருஷம் 4 வருஷம் லான்ச் ஆன ஃபோனில் எந்த பிரச்சனையுமே இல்லை. கண்டிப்பாக நீங்கள் நம்பி வாங்கலாம். ட்ரேடிங் இன்ஜின் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஃபோனில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அதை செக் பண்ணி பாருங்கள், அது எப்படிலாம் ஒர்க் பண்ணுது, கேம் விளாண்டு பாருங்கள், ஃப்ரேம் ட்ராப் ஆகுதா அப்படின்ட்டு செக் பண்ணி பாருங்கள்.